ஆனால் இன்னும் 2 மாசத்துல 4 மாநிலத்தில் தேர்தல் வரப்போகுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹரியானா, டெல்லி, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா. இதில் குறிப்பாக ஆத்மிக்கு ஹரியானா, டெல்லியிலாம் செல்வாக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியவே வந்துடக்கூடாது. ஆத்மியில் அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் தோற்று போகணும் அப்படிங்கிறதுல மோடி உறுதியாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமான ஒரு குழுவை நீதிமன்றங்களுக்குள்ளே வச்சு இவருக்கு பெயில் கொடுக்காம தொடர்ச்சியாக தடை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது மோடிக்கு ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். இந்த 4 மாநில தேர்தலில் பாஜக வெற்றி அடையலை அப்படின்னா மோடிக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு அவங்க கட்சிக்குள்ளேயே இருந்தே வரும். ஏன்னா போன கேபினெட் மாதிரி கிடையாது. இந்த கேபினெட்டில் மனோகர்லால் கட்டார் அப்படிங்கக்கூடிய ஹரியானாவை சார்ந்த மிக முக்கியமான தலைவர். அதே மாதிரி 20 வருஷம் மத்திய பிரதேசில் பாஜக வளர்த்தெடுத்த மிக முக்கியமான தலைவர் சிவராஜ் சிங் சௌகான். இது இல்லாமல் ஏற்கனவே நிதின் கட்காரி உள்ளே இருக்கார். யோகி ஆதித்யநாத் யூபியில் இருக்கார். இவங்க எல்லாரும் ஒரே டீம், ஆர்எஸ்எஸ் டீம், மோடி அமித்ஷாவுக்கு எதிரான டீம். இந்த 4 மாநில தேர்தலில் மோடிக்கு பின்னடைவு கிடைக்குது, பாஜகவுக்கு பின்னடைவு கிடைக்குதுன்னா நீங்கள் மரியாதையாக உங்களுடைய போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ப்ரெஷர் போடுவாங்க.